இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் கோயம்புத்தூரில் இருக்கிற பேரூரா பட்டீஸ்வரர் கோவிலுக்கு வந்திருக்கோம். வந்த உடனே ஒரு வாசகம் நம்மளை வரவேற்குது பாருங்கள். ஓம் கங்காதேவி நமக. பட்டீஸ்வரம் வந்தவுடன் பட்ட துன்பம் மறைந்திடும். உங்கள் எல்லார் குறைகளையும் இறைவன் நிறைவேற்றட்டும். இன்னைக்கு நம்ம ஆன்மீக பாதைக்கு தீனி போடுறதுக்காக நாம வந்திருக்கிற இடம் கோயம்புத்தூர்ல இருக்கிற பேரூர் மாநகரத்தில் அமைந்திருக்கும் பட்டீஸ்வரர் ஆலயத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம உள்ள போறதுக்கு செல்போன்லாம் அனுமதி கிடையாது. அதனால சில படம் எல்லாம் கூகுள் பிக்சர்ல இருந்து எடுத்துக்கிட்டேன். நான் போனது மகா சிவராத்திரிக்கு மறுநாள் போயிருந்தேன். காலையில மருதமலை போயிருந்தேன், சாயங்காலம் தான் பட்டீஸ்வரம் போயிருந்தேன். ஆக்சுவலி இங்க இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போறோமே, அதுக்காக நமக்கு இவ்வளவு லாங்ல போறதுனால அங்க இன்னும் இருக்கிற சில கோவில்கள் போகலாம் அப்படின்ற ஐடியா வரும்போதுதான் பட்டீஸ்வரத்தை நான் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தப்போ கிடைச்சது. அப்படி போனதுதான் இந்த கோவில். அதனால எனக்கு பெருசா தலை வரலாறுலாம் தெரியல. ஆனா உள்ள நம்ம கால் வைக்கும் போதே நமக்கு அந்த வைப்ரேஷன் தெரியுது. நம்மள மாதிரி ஒரு ஆன்மீக பாதையில போறவங்க எல்லாருக்குமே அந்த வைப்ரேஷனை புரிஞ்சிக்க முடியும். நான் கோவில்ல பார்த்த வரைக்கும் சொல்றேன். அங்க கருவறையில வாசல் படி மேலேயே ஒரு படம் ஒண்ணு இருக்கு. அதுல புற்றுக்கு நடுவுல ஒரு சிவலிங்கம் இருக்கிறதும், அங்க ஒரு தாய் பசு தன்னுடைய மடியில இருந்து பால் கறந்து தானா கறக்கிறதும், பக்கத்துல அதனுடைய கன்று இருந்ததும் அதுல போட்டிருந்தாங்க. மூலஸ்தானத்தை பார்க்கும்போது நம்ம பிறவி எடுத்த பயன் நம்மளால அடைய முடியுங்க. ஒரு வாட்டி எல்லாருமே ஒரு வாட்டி போய் தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான இடங்கள்ல சிவாலயங்கள்ல இதுவும் ஒண்ணு. மூலஸ்தானத்திலேயே இறைவன் ஒரு பசுமாட்டு மடிக்கு கீழே சிவலிங்கமா இருக்கிறது தெரியுது. அந்த சிவலிங்கத்துல ஒரு வடு இருக்கிறதும் காட்டுறாங்க. அங்க இருந்த ஒருத்தர் தலை வரலாறு சொன்னாங்க. ஆனா நான் யூடியூப்ல பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தது. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த கதையாக இதை சொல்றாங்க. ஒரு பசுமாடும் அதனுடைய கன்றும் மேய்ச்சலுக்கு போனதாகவும், திரும்பி வரும்பொழுது மாடோட மடி காலியா இருந்ததாகவும், யாரோ பால் கறந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட உடையவர் பின்னாடியே பின்தொடர்ந்து அதை பார்க்கும் பொழுது தானாகவே ஒரு புற்றுக்கு பால் சொரிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அதை கவனிக்கிறாரு. அதை உடைக்கும் பொழுது பார்த்தா அதுல சுயம்புவா இந்த சிவலிங்கம் இருந்ததாகவும், அதை உடைக்கும் பொழுது பட்ட வடுதா இப்ப வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தலைவரலாறு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இதை மாத்தி தான் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அங்க கேட்டதை தான் இங்க அப்படியே போடுறேன். நானு இங்க இருக்கிற நடராஜர் கனக சபையுடைய நடராஜர். நம்முடைய மதுரை மாநகரத்துல ரஜத சபை இருக்கும், திருநெல்வேலியில தாமிர சபை இருக்கும். எது எப்படி இருந்தாலும் நம்மளுடைய ஆன்மீக பாதைக்கு இது மிகவும் ஏற்ற ஒரு கோவிலாகவே எனக்கு தெரிகிறது. மேலும் பல சிறப்புகள் இங்க சொல்றது என்னன்னா, பிறவா புலி, இரவா பனை, புழுக்காத சாணம், கல்லால் செய்யப்பட்ட சங்கிலி. மேலும் கோரக்கர் இங்கு தவம் செய்திருக்கிறாரு. அப்போ இது எத்தனை வருடத்திற்கு பழமையான கோவில் அப்படிங்கிறது இதற்கு ஒரு பெரிய சான்று. அடுத்து நம்ம பார்ட் 2 வீடியோல இணையலாம். என்றுமே நமது தாரக மந்திரம் ஒன்றுதான். இறைவா, என்னை மறந்து உன்னுள் கரையும் காலம் எக்காலமோ. ஓம் நம